காஷ்மீரில் சாப்பிட்டு ரொம்ப பிடிச்சி போனது நத்ரு. அந்த நத்ரு யூஸ் பண்ணி வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஹனி சில்லி நத்ரு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சமைக்க ஆரம்பிக்கலாமா? நத்ருங்கிறது தமிழில் தாமரை தண்டுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் லோட்டஸ் ரூட்ஸ்னு சொன்னீங்கன்னா கிடைக்கும். இதில் க்ளீனிங் அண்ட் கட்டிங் ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு நத்ரு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ்வலாக கேரட் பீல் பண்ணுற மாதிரி நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக பீல் பண்ணதும் சின்ன சின்ன சர்க்குலர் டிஸ்க்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நத்ரு இந்த மாதிரி சர்க்குலர் டிஸ்க்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண நத்ருவை ஒரு பவுலில் போட்டு நல்லா கோல்ட் வாட்டரால் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு அழுக்கு வெளியே இருக்கோ அந்த அளவுக்கு இந்த நத்ரு சர்க்கிள்ஸ் ஓட்டைக்குள்ளேயும் நிறைய மண் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கிச்சன் டவலில் ஆர் எனி மஸ்லின் கிளாத்தில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஜென்டலாக இன்னொரு கிளாத்தால் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மூலமாக எக்ஸஸ் வாட்டரை நம்ம அவாய்ட் பண்ணலாம். நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு ஒத்தி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட நல்ல ட்ரை நத்ரு சர்க்கிள்ஸ் ரெடி. நல்ல மிதமான தீயில் அந்த நத்ரு சிப்ஸ் ரெடி பண்ணலாம். கட் பண்ணி வச்சுருக்க நத்ரு சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சிடுங்க. நல்லா கிறிஸ்பியாக சாகியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு நத்ரு சிப்ஸ் ரெடி. இப்போ நம்ம கறிக்கு தேவையான ஸ்லரி ரெடி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி 12 பல் பூண்டு எடுத்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு க்ரீன் சில்லிஸ் எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்க நத்ரு குவான்டிட்டிக்கு 2 பச்சை மிளகா போதும். ஒரு கப்பில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதுக்கேற்ற மாதிரி 3 டீஸ்பூன் தண்ணி, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு, 1/4 கப் ஹனி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கட்டி தட்டாமல் கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்லரி ரெடி ஆனதும் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் நசுக்கி வச்சுருக்க பூண்டு, வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஸ்லரி மிக்சரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கடாயில் ஆட் பண்ணதுமே திக்கன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா திக்கானதும் நம்ம பொரிச்சு வச்சுருக்க நத்ரு சேர்த்து ஒன்றா சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக்காக கேரமலைஸ் டெக்ஸ்சரில் ஹனி சில்லி நத்ரு ரெடி ஆகிடுச்சு. சமையல் ரெடி. வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஹனி சில்லி நத்ரு ரெடி. சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஹனி சில்லி நத்ரு சூப்பராக இருக்கு, கிறிஸ்பியாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. Hit the like button, click the bell icon, subscribe for more videos.